கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அவர்களே மற்றும் மக்கள் பிரதிநிதிகளே, சிஇஓ மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, இன்றைய நடக்க இந்த திட்டம் உன்னதமான திட்டம். புரட்சி தலைவி அம்மா அவருடைய கனவு திட்டம். தேர்தல் காலத்தில் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்குவேன் என்று சொன்னார்கள். புரட்சி தலைவி அம்மாவின் முதலமைச்சர் ஆன உடனேயே சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததை அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்த உன்னத தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதையெல்லாம் மாணவ செல்வங்கள் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். சென்ற 5 ஆண்டு காலத்தில் திட்டங்கள் அத்தனையும் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால் தான் மீண்டும் அவர் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்தார். ஆனால் இன்று அவர் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் அவர் கொடுத்த திட்டங்களை அத்தனையும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஷூ போடுகிறார்கள். அதை உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த ஆண்டு முதல் செப்பலுக்கு பதிலாக ஷூ வழங்குவேன் என்று சொல்லி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அளவிற்கு திட்டங்கள் அத்தனையும் தொடர்ந்து தமிழகத்திலே செயல்படுத்தி அம்மாவால் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் திறம்பட செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும், இந்த பள்ளி கல்வித்துறையிலே புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் இன்று தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுடைய சீருடைகளை மாற்றி இருக்கிறார்கள். சிலபஸ் முறையை மாற்றி இருக்கிறார்கள். ஸ்மார்ட் கிளாஸை கொண்டு வந்து அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதேபோல மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு நுழைவுத் தேர்வையும் நீங்கள் எளிதாக எதிர்கொள்வதற்காக பயிற்சி வகுப்புகளை நடத்த இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. இப்போ அரேஞ்ச்மெண்ட்